கேடியு வைத்திய பீடத்தில் மாணவர்களை சேர்ப்பதற்கான புதிய பரிந்துரைகள். ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்திற்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா தலைமையிலான இந்த குழுவில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுக்க கலுவெவ மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்திற்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பான 10 பரிந்துரைகளை இந்த குழு சமர்ப்பித்துள்ளது. வருடத்திற்கு ஒரு தொகுதி வைத்திய பீட மாணவர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்வது, சேர்த்துக் கொள்ளப்படும் மொத்த வைத்திய பீட மாணவர்களின் எண்ணிக்கையை 150ஆக மட்டுப்படுத்துவதுடன் கட்டணம் செலுத்தும் அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படும் அதிகபட்ச உள்ளூர் சிவில் வைத்திய பீட மாணவர்களின் எண்ணிக்கை 100ஆக இருக்க வேண்டும் என்பது பரிந்துரைகளில் அடங்கும். வைத்திய பீட மாணவர்களை சேர்த்துக் கொள்வதில் பின்வரும் வரிசையில் முற்படை மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் உள்ளூர் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதுடன் முகாமைத்துவ சபையால் தீர்மானத்தின்படி வைத்திய பீட மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக அளவுகோலாக குறைந்தபட்சம் 1.4000 அல்லது அதற்கு மேற்பட்ட Z புள்ளிகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.